ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் துக்கமெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட பேசுகிற வார்த்தையின் தலைப்பு, என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். ஆமென். சங்கீதம் 73 சங்கீதம் 23, 24, 25 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, எப்பொழுதும் ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுது அவர் உன் வலது கரத்தை பிடித்து அவர் உன்னை தாங்குவார். யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் உன்னை தாங்குவார். ஆமென். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆமென். நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். அப்படி நீ இருக்கும் பொழுது உன் வலது கரத்தை பிடித்து கர்த்தர் உன்னை தாங்குவா. இந்த செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளையே, எப்போ நீ ஆண்டோடு இருக்கிறியோ, எப்பொழுது அவரோடு நீ இருந்து அவரை துதிக்கிறியோ, அவர் ஆராதிக்கிறியோ, அவரை தேடுகிறியோ, உன் வலது கரத்தை பிடித்து கர்த்தர் தாங்குவா. அது மாத்திரம் இல்லை, அதுலேயே சங்கீதம் 34:1 பாருங்க, கர்த்தரை காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீது சொல்றார், என் ஆண்டவரை எப்பொழுதும் எதிர்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கணும், எப்போதும் ஆராதிக்கணும். ஆமென். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வலது கரத்தை பிடிச்சு நம்மளை தாங்குவார். 24வது வசனத்தில் பாருங்க, அதுலேயே சங்கீதம் 73:24, உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையாய் ஏற்றுக்கொள்வேன். உம்முடைய ஆலோசனைப்படி, ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கணும், ஆலோசனைப்படி நடத்தப்படணும். அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடத்தப்பட வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஆலோசனை அவர் நமக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. 25வது வசனம் பாருங்க, பரலோகத்தில் உம்மில்லாமல் எனக்கு யார் உண்டு, இந்த பூலோகத்தில் உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. ஆமென். இந்த பூலோகத்திலையும் பரலோகத்திலும் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. அதுதான் தாவீது சொல்றாரு, பரலோகத்தில் நீங்க தான் ஆண்டவரே, இந்த பூலோகத்திலையும் நீங்க தான்பா. இந்த உலகத்துல எனக்கு வேற விருப்பம் இல்லை. இந்த உலகத்துல நான் ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. எல்லாமே இயேசு தான். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதனால் இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளை, நீங்கள் ஆண்டவரோடு இருக்க பழகுங்க, எப்பொழுதும் இயேசுவோடு இருங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் வலது கரத்தை பிடித்து அவர் உன்னை தாங்கி உன்னை வழிநடத்துவார். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நீங்கள் பழகுங்க, ஆண்டவரோடு இருங்க, வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்கி நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தை மூலமாக தேவன் ஆசீர்வதிப்பாராக.